எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இந்த ஒரு வார்த்தை வந்து சாதாரண வந்து கேட்ட மாதிரி வந்து தோணலாம். ஆனா, அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வலி ஒரு மனுஷனோட உள்ளுக்குள்ள உடைஞ்ச சத்தம் மாதிரி தான் வந்து இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேஸ் தான். நம்ம எல்லாருமே வந்து திட்டியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர பார்த்து வந்து ரசிச்சிருப்போம். யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபி தான். ஆனா, இன்னைக்கு அவர் வந்து கோபி இல்ல. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு கலைஞனா வந்து இருக்காரு. ஒரு சான்ஸ் வந்து கைவிட்டுட்டு போன வேதனையோட வந்து நின்னுட்டு இருக்காரு. 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் எகைன் வர்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஒரு புது ஸ்டார்ட்டிங், ஒரு புது நம்பிக்கை எல்லாமே வந்து இருந்துச்சு. ஆனா, இப்ப அதே குரல்ல பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸ் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு விஷயத்துக்காக நாம வந்து ரொம்ப நாள் வந்து காத்திருக்கோம். அது வந்து நமக்கு வந்துருச்சுன்னு அப்படின்னு நம்புறோம். ஆனா அது கடைசி நிமிஷத்துல அது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? சில விஷயம் நம்மளை விட்டுட்டு போகும்போது கஷ்டமா தான் வந்து இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து நல்லதும் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுதான் ஒரு உண்மையான மனுஷனோட மைண்ட் செட்டே. உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலுமே வெளியில இருந்து ஹோப்பை வந்து விட மாட்டாரு. ஆனா அந்த லாஸ்ட் லைன் அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் சொன்னாரு? எதுக்காக அவர் இந்த மாதிரி சொல்றாரு? அவர் தப்பு எதுவுமே செய்யவே இல்லை. அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. ஆனால் ஃபேன்ஸை வந்து ஏமாத்திட்டுமோ அப்படின்னு ஒரு கில்ட் அவருக்கு இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஆக்டராக மட்டும் இல்லை, ஒரு மனுஷனாக வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து அவரோட உண்மையான ஃபேஸு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து செட்பேக் வரும். ஆனால் அந்த செட்பேக்கு அடுத்த செகண்ட் நம்ம எப்படி நிற்கிறோமோ அதுதான் நம்மளை வந்து டிஃபைன் பண்ணும். இன்னைக்கு அவர் வந்து கொஞ்சம் உடஞ்சு போயிருக்கலாம். இந்த மாதிரி உண்மையான கலைஞர்கள் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து கீழே வந்து இருக்க மாட்டாங்க. இது ஒரு முடிவெல்லாம் இல்லை, இது ஒரு பாஸ் மட்டும்தான். ஒரு பெரிய கம்பேக் வர்றதுக்கு முன்னாடி அந்த சைலன்ஸ் மாதிரி தான் வந்து இருக்காரு. ஸோ அந்த கம்பேக் நிச்சயமாக வரும். ஆக்டர் சதீஷ் என்னெல்லாம் வந்து இமோஷனலாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் கோபின்னு சொன்னால் உடனே நம்ம மைண்டில் ஒரு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சதீஷ் தான். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து உயிரோடு வந்து காமிச்சிருப்பாரு. விஜய் டிவியில் டெலிகாஸ்டான பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக நம்ம மனசில் இடம் பிடிச்ச கோபி கேரக்டர் நடிச்ச ஆக்டர் சதீஷ். இவரோட பேரில் எகெயின் ஒரு டாபிக் கான்வர்சேஷன் ஒன்று போயிட்டு இருக்குது. ரீசெண்டாக ஆக்டர் சதீஷ் ரிலீஸ் பண்ண இமோஷனல் வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரேப்பிட்லி வந்து வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ண வீடியோவில் இமோஷனாக வந்து பேசியிருக்காரு. அது ஒரு சாதாரண வீடியோலாம் இல்லை. அவரோட வாய்ஸ் இட் செல்ஃப் வந்து நடுங்குது. கண்ணில் வந்து நெருப்பு இல்லை, கஷ்டம் மட்டும்தான். லாஸ்ட் மந்த் தான் ஒரு புது சீரியல் வந்து கமிட் ஆயிருக்கேன். எகெயின் விஜய் டிவி மூலமாக ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ண போறேன் அப்படின்னு அவரே வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ அந்த சான்ஸ் இவர்கிட்ட இருந்து லெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு அப்புறம் சதீஷ் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்திருக்காரு. ஆனா அது வந்து இப்போ வந்து அவரை விட்டு போயிடுச்சு. இந்த ஒரு வரியிலேயே அவர் வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். எதனால இவர் வந்து கமிட் ஆன அந்த சீரியல் சம் ரீசன்னால இப்போ அவருக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்றாரு. அது இவரை வந்து விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு டைரக்டா வந்து சொல்லியிருக்காரு. சில விஷயம் நம்மளை விட்டுட்டு போகும்போது அது கஷ்டமா தான் வந்து இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அது நமக்கு நல்லதா வந்து மாறும். இப்போ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஆனாலுமே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஃபைனலா எல்லாருமே வந்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற சொல்ற வார்த்தை தான் நம்மளை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. சதீஷோட இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆன உடனே அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க கண்டிப்பா திரும்ப வருவீங்க, கோபி கேரக்டர் வந்து உங்களால மட்டும் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து செஞ்சு காமிக்க முடியும் அப்படின்னு ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஆனா ஃபேன்ஸ்ட அக்கௌண்டபிலிட்டியா வந்து எடுத்திருக்காரு. அதுதான் வந்து அந்த சின்சியரிட்டி, அதுதான் வந்து உண்மையே. ஆக்டர் சதீஷோட அடையாளமே பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்ச கோபி கேரக்டர் தான். ஸ்டார்டிங்ல க்ரூவல் ஹஸ்பண்ட், செல்ஃபிஷ் மைண்ட் செட்டா இருந்தாலுமே ஆன ஸ்டோரி போக போக பாவமான மனுஷனா வந்து மாறினாரு. அதுதான் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து சாதாரணமான ஒரு ஆக்டிங் எல்லாம் இல்லை, அது ஒரு வாழ்ந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நிறைய பேர் வந்து சதீஷ் வந்து திட்டினாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிங் வந்து அப்ரிஷியேட் பண்ற நிலைமையே தான் வந்துருச்சு. நிறைய பேர் என்ன திங்க் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலோட பேக் போன் சதீஷ் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து இருந்துச்சு. வீடியோ ரிலீஸ் ஆன உடனே கமெண்ட்ஸ் ஃபுல்லா வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா திரும்ப வருவீங்க, கோபியோட ரோல் வந்து யாராலுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, ஸ்டே ஸ்ட்ராங் அண்ணா, இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி சப்போர்ட் தான் வந்து பிக்கஸ்ட் அவார்டே. 90ஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரியில வந்து இருக்காரு. இவரோட ஜேர்னி ஸ்மால் ரோல் தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னதான் வந்து நிறைய சீரியல் வந்து நடிச்சிருந்தாலுமே பெரிய அளவில் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகல. பாக்கியலட்சுமி சீரியல் மூலமா தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. பிகினிங்ல வந்து மைனர் ரோல்ஸ் எல்லாமே நடிச்சிட்டு இருந்த சதீஷ் அதுக்கப்புறம் மேஜர் ரோல்ஸ் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட நேச்சுரல் ஆக்டிங், ரிலேட்டபிள் இமோஷன்ஸ்னால தான் தனித்துவமா வந்து இருக்காரு. அதுதான் வந்து அவரோட ஸ்ட்ரெங்தே. அதனால தான் ஆக்டிங் கெரியர் லைஃப் நெருக்கமா இருக்கிறனால உமன்ல இருந்து யூத் வர ஆக்டர் சதீஷ்க்கு லார்ஜ் ஃபேன் பேஸே வந்து இருக்குது. பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் சக்சஸ் ஆனாலுமே ஆக்டர் சதீஷ்க்கு அந்த சீரியலுக்கு பெருசு அவார்டு எதுவுமே வந்து கிடைக்கவே இல்லை. இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுமே அவார்டு இல்லைன்னா எப்படி அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அதனால ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு வந்து வருத்தமாக தான் வந்து இருந்துச்சு. இதையுமே வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ப்ரீவியஸ்லி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்டர் சதீஷ் சொன்ன மாதிரி எகெயின் இவர் வந்து திரும்ப வருவாரா, விஜய் டிவிக்கும் இவருக்கு மேலே வந்து நம்பிக்கை இருக்கு, இவருக்குமே அந்த சேனல் மேலே ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால சீக்கிரமாகவே ஒரு புது சீரியல் மூலமாக சதீஷ் எகெயின் வந்து நம்மளை வந்து மீட் பண்ண வருவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆனாலுமே இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியோட ஆக்டர் சதீஷ் ரிட்டர்ன் வருவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் வந்து ஃபார்ம் ஆகிற ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்ற
சீரியல் தான் ஆக்டர் சதீஷும் பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்ச பாக்கியாவா நடிச்ச சுஜித்ரா இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இவரை வந்து இந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்கறனால அவருக்கு பதிலா யார் வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் வந்து ரைஸ் ஆயிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அதனால வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அர்த்தமெல்லாம் இல்லை. ஆனா அந்த ஒரு செகண்ட் அதுதான் வந்து உலகமே வந்து உடஞ்சு போன மாதிரி வந்து தோணும். இப்போ அதே நிலைமையில தான் வந்து அவர் வந்து இருக்காரு. நம்ம கண்ணுக்கு வந்து ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச அந்த மனுஷன் இன்னைக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா வந்து உடஞ்சு போயிட்டாரு. ஒரு விஷயத்தை வந்து நினைச்சு பாருங்க, நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து உங்க கையிலயும் இருந்து ஆனா ஒரே ஒரு ரீசனுக்காக அது திரும்ப போயிடுச்சுன்னா அந்த ஒரு எம்டி ஃபீலிங், அந்த சைலன்ஸ், நான் ஏன் அப்படின்னு கேட்குற மனசு, அதுதான் வந்து இப்போ அவர் வந்து ஃபேஸ் பண்ற உண்மை. ஆனா இது இங்கேயே வந்து முடிஞ்சிடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தோல்வியெல்லாம் இல்லை, இது ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில சில விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டுட்டு போயிடும். அது நம்மளை வந்து உடைக்க வரல, நம்மளை இன்னும் வந்து பெருசாக வந்து ரெடி ஆக்கிறதுக்காக வேண்டி வருது. இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போயிருக்கலாம், ஆனால் நாளைக்கு அதை விட பெரிய சான்ஸ் வந்து கதவை தட்டும். அதுதான் வாழ்க்கையோட விதியே. எல்லாருமே வந்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்ன அந்த வாய்ஸ் நாளைக்கு நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற வாய்ஸா வந்து மாறும். அந்த நாள் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்லை. இப்போ கண்ணீர் வரலாம், கஷ்டம் இருக்கலாம், அதே மாதிரி டவுட் கூட வரலாம். ஆனா அந்த பெயின் வந்து டெம்பரரி தான். ஆனா அவரோட டேலண்ட் வந்து பெர்மனண்டா தான் வந்து இருக்கும். இது ஒரு முடிவெல்லாம் இல்லை, இது ஒரு பிக் சக்சஸ்க்கு வந்து குவைட் பிகினிங்கா தான் இருக்குது. நீங்க கோபி கேரக்டர் நடிச்ச சதீஷ் சொன்ன விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபெயிலியர் எல்லாம் இல்லை, ஒரு இமோஷனல் மெசேஜ் தான். ஸோ ஆக்டர் சதீஷ் சொன்ன மாதிரி இப்போ வந்து கஷ்டமா இருக்கு, ஆனா எல்லாமே வந்து சரியா போயிடும். இது ஒரு டயலாக் எல்லாம் இல்லை, அது ஒரு நம்பிக்கையா தான் வந்து இருக்குது. நம்ம லைஃப்லயும் இவர் சொன்ன மெசேஜ் வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.